சுதந்திரம் அடைந்தது. காந்தியடிகள் போன்ற தியாகிகளால் பல்வேறு போராட்டங்களை கண்டு சுதந்திரம் பெற்ற நாடு இந்தியா. சுதந்திரத்திற்கு பிறகு எல்லா மாநிலங்களிலும் காங்கிரசினுடைய ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து இந்த தமிழகத்தை விடுவித்து திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த வரலாறு மொழி போரால் வந்தது, இந்தி எதிர்ப்பால் வந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது இங்கே பேசிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் சொன்னார்கள், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து தமிழகத்திலே இந்தி எதிர்ப்பு இருந்தது. அந்த இந்தி எதிர்ப்பு காலம் காங்கிரசினுடைய முதலமைச்சராக அசைக்க முடியாத முதலமைச்சராக இருந்தார் கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் கே பிளான் என்று சொல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் மத்தியிலே காங்கிரஸ் கட்சியை வலுப்பெற செய்ய வேண்டும், கட்சி பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பக்தவச்சலத்தை முதலமைச்சராக்கி விட்டு டெல்லிக்கு சென்றார். பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்தி ஒரு கட்டாய பாடமாக அரசாணை வெளியிடப்பட்டது. அப்பொழுது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்தது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் மாணவர்களை அழைத்து பேச மறுத்தார். இந்தி எதிர்ப்பு போராட்டம் வெடித்தது. பல உயிர்கள் மறைந்தன, இளைஞர்கள் தீக்குளித்தார்கள், உடலை மாய்த்து கொண்டார்கள். அப்பொழுது ஆட்சி மாற்றம் அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தை கொண்டு வந்தார், திராவிட கழகம். அதிலே இருந்து பிரிந்து ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க முடியும் என்பதை உணர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய நடிப்பால், புரட்சிகரமான பாடல்களால் தமிழகத்திலே பட்டி தொட்டிகள் எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பேரறிஞர் அண்ணா சொன்னார், தம்பி வா தலைமையேற்க வா என்று சொன்னார். அப்பொழுது சொன்னார், நீ கொடுத்த பணம் வேண்டாம், திருமுகத்தை காட்டு, லட்சம் ஓட்டுகள் விழும் என்று சொன்னார். அப்பொழுது நடிப்பினை முடிசூடா மன்னனாக மறையும் வரை கதாநாயகனாக இருந்த தலைவர் நடிப்பிலே இருந்தார், திரைப்படத்துறையில் இருந்தார். அந்த மாணவர்களுடைய போராட்டத்தால், இந்தி எதிர்ப்பால் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. காங்கிரஸ் ஆட்சியை இழந்த பொழுது கருணாநிதி முதலமைச்சராக வந்தார். இன்னைக்கு சொல்றாங்க, அண்ணன் எடப்பாடியார் காலிலே விழுந்து முதலமைச்சரான என்று சொல்லி அல்ல, தலைவருடைய காலிலே, புரட்சி தலைவருடைய காலிலே விழுந்ததால் தான் திமுக தலைவர் டி.எஸ்.டி. கருணாநிதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் என்பதை மறந்துவிட வேண்டாம். சுயமரியாதை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருணாநிதி சர்க்காரிய கமிஷனில் இந்த ஊழலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இந்திரா காந்தி காலிலே விழுந்ததையும் யாரும் மறந்துவிடவில்லை. அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தி எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் பல நூறு ஆண்டுகளாக இந்தி எதிர்ப்பு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் உச்சமடைந்தது. மாணவர்களுடைய எதிர்ப்பை மீறி எதிர்ப்பை சம்பாதித்த காங்கிரஸ் அன்றைக்கு ஆட்சியை இழந்தது. இன்று வரை தமிழகத்தில் தலை வைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட இயக்கம், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் திராவிட இயக்கம் வளர்ந்தது. தமிழகத்தில் அந்த உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நாள் இந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்தின் வாயிலாக. அதில் வீரமரணம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழியை காக்க உயிர் நீத்த தியாகிகள் சென்னை நடராஜன், தாளமுத்து, கீழ்பழுவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சிவகங்கை ராஜேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், பீளமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சக்கரவாணி என்று பெயர் சொல்லக்கூடியவர் இருக்கிறார். இன்னும் பெயர் சொல்ல முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாணவர் போராட்டத்தில் இந்தி எதிர்ப்பை எதிர்த்து வைத்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. பேரறிஞர் அண்ணாவால் 2 ஆண்டுகள் மட்டுமே முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு குறுக்கு வழியில முதலமைச்சரான கருணாநிதி இந்தி என்று தமிழ் என்று சொல்லி தமிழை வைத்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராகத்தான் இன்று வரை இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ் தமிழ் என்று சொல்லி
தமிழக மக்களை இன்னும் காலம் பூரா ஏமாத்தி விட்டு சென்று விட்டார். இப்ப மகன் ஒரு கணக்கு எடுத்திருக்கார். அதெல்லாம் நான் எடுபடாது. தமிழகத்தில மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். 3 முறை முதலமைச்சராக 11 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்தினார். அமெரிக்காவிலே புரூக்ளின் மருத்துவமனையில படுத்துக் கொண்டு முதலமைச்சரான வரலாறு புரட்சித் தலைவருக்கு மட்டும் உண்டு. கருணாநிதி என்ன பண்ணி பார்த்தார், முடியல. தலைவருக்கு பிறகு இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகளை சந்தித்தது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது, கழகம் பிரிந்தது. இதோடு முடிந்துவிடும் என்று சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதோடு முடிந்து விட்டது என்று சொன்னார் கருணாநிதி. ஆனால் அந்த நேரத்தில் இழந்த சின்னத்தை மீட்டு இந்த இயக்கத்தை வளர்த்து கட்டி காத்து மீண்டும் புரட்சி தலைவருடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வந்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதிக ஆண்டுகள் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் தலைவருடைய ஆட்சி காலத்திலும் செய்த திட்டங்களால் தமிழகம் இன்று தலைநிமிர்ந்து நிற்கிறது. அதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்த மாதிரி தான் ஆட்சிக்கு வருவாங்க. அதற்கு பிறகு இந்த இயக்கத்தை வலுவாக ஒரு எஃகு கோட்டையாக மாற்றிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டார். மறைந்தாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியை நிறைவு செய்து மீண்டும் காற்று சாதனையாக 2021 அம்மாவுடைய அரசை தமிழகத்தில் அமைக்க இருக்கிறார். தலைவருடைய மறைவிற்கு பிறகு இயக்கம் இரண்டாக உடைந்தது. அதே போலதான் அம்மாவுடைய மறைவிற்கு பிறகும் இரண்டாக பிரிந்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற இரண்டாக பிரிந்தார்கள். அப்படி பிரிந்த காலத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. கிராமங்களில் சென்றால் கிராமத்தில் இருப்பவன் என்ன கேட்கின்ற கேள்வி, எப்பொழுது கட்சியிலே இருவரும் ஒன்றாக இணைவார்கள் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இது இயக்கம் மாபெரும் இயக்கம். அதனால்தான் நான் பல முறை பேசி இருக்கிறேன். கட்சி இல்லை, கொடி இல்லை, ஒரு நிரந்தர தலைவர் இல்லாத சூழ்நிலையிலும் இந்த இயக்கத்தை விட்டு மாற்று கட்சிக்கு போகாத ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். பிரிந்த தலைவர் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த ஆட்சி இருக்குமா, நீடிக்குமா, நிலைக்குமா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். சட்டமன்றத்தில் ஒரு ரவுடிசம் நடந்தது. சட்டமன்றத்தில் ஆட்சியை கலைத்து விடலாம் என்று சொல்லி ஏதோ பண்ணி பார்த்தார்கள். ஒன்னும் நடக்கல. இந்த ஆட்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் தமிழகத்தில் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், எனக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இந்த இயக்கம் இருக்கும் என்று சொன்னார்கள். அதுதான் நடைபெறப் போகிறது. ஏனென்று சொன்னால் திமுகவில் அம்மா இருந்தப்ப கருணாநிதி மகன் ஸ்டாலின் முடியட்டும் விடியட்டும் போனார். தமிழ்நாடு ஊரா நடந்தார். எது முடிஞ்சது எது வெடிஞ்சதுன்னு அவருக்கு தான் வெளிச்சம். முடிவும் இல்லை, வெடிவும் இல்லை. மனு வாங்கினார், எல்லாம் பண்ணார். அப்பவும் போய் திண்ணையில உட்கார்ந்தார். ஊர்ல தலைவாசல்ல கல்லுக்கட்டுல போய் உட்கார்ந்தார். மனு வாங்கி ஒன்னும் ஆகல. இப்ப ஒன்ன கையில் எடுத்திருக்கானு ஐயா. இப்ப மனு வாங்குறாங்களாம், 100 நாள்ல தீர்வு கிடைக்குமா? அப்ப முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அன்னைக்கு வாங்கின மனுவுக்கு என்ன விட தெரியல. நாங்க ஆளுங்கட்சி, அம்மாவுடைய அரசு எடப்பாடி தலைமையில் நடக்கிறது. நீ மனு வாங்கி என்ன பண்ண போற? சூரியன் மறைந்த பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அதுபோல ஆட்சியில் இருக்கிறது அண்ணா திமுக. இப்ப மனு வாங்குறாங்களாம், 100 நாள்ல அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படுமாம். முதலமைச்சராக இருந்த காலத்திலே மக்களை நினைக்கவில்லை, துணை முதலமைச்சராக இருந்த காலத்திலே நினைக்கவில்லை. இன்னைக்கு ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர் இந்தியாவில் சொன்னது போல ஸ்டாலின் 234 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் செய்தாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிடும். ஏனென்று சொன்னால் கணக்கே தெரியாத ஒருவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கனவு கண்டு கொண்டிருக்கிறார். என்ன பேசுறாருன்னே தெரியல. எல்லாம் படிச்சிருக்கிறோம், 5, 2, 10 படிச்சிருக்கிறோம். ஆனா ஸ்டாலின் படிச்சது போல தெரியுமா? 5, 2, 20. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலையாம். 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு வேலையாம். தமிழகத்தில் இருப்பது 7.5 கோடி மக்கள். இவர் 20 கோடி பேருக்கு வேலை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பக்கத்து தென்னிந்தியா பூராத்துக்கு வேலை கொடுத்துருவார். இதுதான் ஸ்டாலினுடைய நிர்வாகம். நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அத்தனை திட்டங்களையும் அம்மா ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனை
அத்தனையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதையும் நம்ம நிறுத்தல, எந்த குறையும் சொல்ல முடியாது. 5 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் ஆட்சியில் இருந்து விட்டு தேர்தலை சந்திப்பதற்கு உள்ளே சென்றால் மக்களிடத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் 10 ஆண்டுகள் அம்மாவுடைய அரசு அரியணையில் இருக்கிறது. இன்று தமிழகத்தில் உள்ள மக்களை சந்திக்க சென்றால் எந்த இடத்திலும் எதிர்ப்புகள் இல்லை. ஏனென்று சொன்னால் அண்ணனுடைய ராசி மழை கொட்டி கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணை நிறுத்தப்பட்டு பாசனத்திற்கு தண்ணீர் நிறுத்தப்பட்ட பிறகு இன்று 105 அடியிலேயே இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஒரு விவசாயி நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் தீர்மானித்திருக்கிறான். சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாயியாக இருந்து இன்று பல்வேறு பதவிகளில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்று தலைமை நிலைய செயலாளர் என்று படிப்படியாக உயர்ந்து இன்று தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார் எடப்பாடியார். அவர் ஒரு விவசாயி என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தம் இருக்கிறார். அவர் உருமாலை கட்டி நடந்தா விவசாயி. நீ காலில் ஷூ போட்டுக்கிட்டு காங்கிரீட் வரப்பு போட்டு நடந்தா நீ விவசாயியா? ஸ்டாலின் சொல்றார் நானும் ஒரு விவசாயிங்கிறார். புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா இருக்குது. தஞ்சாவூர் போனோம், திருவாரூர் போனோம், வயல்ல நடவு நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இறங்கின உடனே பயிரை வாங்கி நடவு நட்டார் எங்க முதலமைச்சர். ஆனால் ஸ்டாலின் போய் பாரின்ல போய் முடி நட்டுக்கிட்டு வந்திருக்கார். இதுதான் முதலமைச்சர், எங்க முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் உள்ள வித்தியாசம். இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். சொந்த கட்சியில எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியில எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத ஒருவர் தமிழகத்துடைய முதலமைச்சரானால் நாட்டினுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எதை 22 கோடி ரூபாய்க்கு வேக கட்டுப்பாட்டுக்கு அந்த வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதற்காக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அது 700 கோடியாக உயர்ந்தது எப்படி என்று ஒரு வினாவை எழுப்பி இருந்தார். 22 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு இன்னும் டெண்டரே முடிவடையாத நிலையில 700 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் முதலமைச்சரானால் இந்த நாட்டினுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கரூருக்கு வந்தாங்க. கரூர்ல கிராம மக்கள் சபை கூட்டமா, கிராம மக்கள் சபை கூட்டம்னா இப்படி மக்களை கூட்டணும், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா பரவாயில்ல. இங்க இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் இருக்கார், அவர் ஒரு நாடக கம்பெனியை கூட்டு நாடகம் அரங்கேற்றினார். ரிஹர்சல் பார்த்தாங்க 10-15 நாள். இவங்க எழுதி கொடுத்ததை படிக்கணும், அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அதையும் ஒழுங்கா சொல்லல. இவங்க எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு ஒருத்தர் சீட் எரிஞ்சு ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க. நம்ம ஒன்றிய செயலாளர் சொன்னவர் அது மாதிரி என்ன சொல்றாங்க, இன்னும் கரூர்ல மெடிக்கல் காலேஜ் வரலைங்கிறார். அதுல வந்திருக்குன்னு எழுதியிருப்பாங்களாட்டு இருக்குது, வரலைன்ட்டார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கொடுத்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு சேர்த்து 300 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு திறந்த உடனேயே கொரோனா வைரஸ் தொற்று வந்துவிட்டது. திண்டுக்கல், நாமக்கல், கரூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் பார்த்து தமிழகத்திலே சிறந்த மருத்துவமனை என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய மருத்துவமனை நம்முடைய கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அதையும் சொல்றார், மருத்துவக் கல்லூரியை வரலைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னொன்னு சொல்றார், தூர் வாரப்படவில்லை வாய்க்கால்கள், தண்ணீரே வரவில்லை என்று ஒரு விவசாயியை சொல்லி பேச சொன்னார். நான் கேட்கிறேன், குடிமராமத்து நாயகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் குடிமராமத்து திட்டத்தை அறிவித்தார். அறிவித்த முதல் ஆண்டிலேயே வேலைகள் தொடங்கப்படுவதற்கு முன்னரே தமிழகத்திலே கரூர் மாவட்டத்தில் தான் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அத்தனை வாய்க்காலையும் தூர்வாரணும், கடைமடை வரை தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் தப்பா எழுதி கொடுக்கிறானு. நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது, அம்மா மினி கிளினிக் திட்டம். நான் கொசூருக்கு போயிருந்தேன். கிருஷ்ணாயர் ஒன்றியத்தில் கொசூர் பகுதியில் அந்த மினி கிளினிக் திட்டம் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்படும் பொழுது மக்கள் கூட்டத்தில் சைடில் இருந்த கைப்பிடி செவர் எல்லாம் தள்ளி விழுந்துருச்சு. நேற்று எழுதி கொடுத்திருக்கானே, இங்கிருந்து தப்பா எழுதி கொடுத்து அதையும் பேசுறார் அந்த ஆளு. நான் போய் திறந்து வைத்த ஹாஸ்பிட்டல் அப்பவே விழுந்துருச்சுங்கிறார். ஹாஸ்பிட்டல் விழுவலையா? 1991 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே கட்டப்பட்ட 30 ஆண்டு கால கட்டிடம் அப்படியே இருக்கிறது. கட்டிடம் இல்ல, காம்பவுண்ட் செவரு
கும்பலோட கும்பலை தள்ளும் பொழுது காம்பவுண்ட் சுவர் ஒரு 10 அடிக்கு விழுந்துருச்சு. 2 குழந்தைகளுக்கு காலில் காயம் கிடையாது, லேசா அடிபட்டது. மருத்துவமனைக்கு போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதையும் எழுதி கொடுக்கிறேன், அதையும் செய்தியா வருது. பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கிறார்கள், உங்க டிவியில தான் போடுற 2-3 டிவியில நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் அமைச்சர் என்று. எல்லா பணிகளும் முடிந்து அங்கே இருந்த குழந்தைகளை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விட்டு மக்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வந்தேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் அல்ல, அது நீங்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தான். 30 ஆண்டுகால கட்டிடம் இன்றும் அதுல அம்மா மணி கிளினிக் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தப்பா எழுதி கொடுக்கிறாங்க, பொய்ய பேசுறதே வாடிக்கையா போயிடுச்சு அவங்களுக்கு. திமுக கரூர் ஒரு எதிர்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பேசுறார்? தாய் குளங்கள்லாம் அங்க நிறைய இருக்கிறீங்க, என்ன பேசுறார்? பெண்கள் நிறைய இருக்கிறீர்கள், உங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. உங்களை விட்டு பிரிவதற்கு எங்களுக்கு மனமில்லை. திமுகவுடைய பொறுப்பாளர் ஒரு கல்லிலே 2 மாங்காய் அடித்து விட்டார். மாங்காய் என்று சொன்னால் நீங்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம். திமுக காரன் புத்தி எப்படி இருக்கு நீங்க தாய் குளங்கள்லாம் எண்ணி பார்க்கணும். மாங்கான்னு சொன்ன ரைட்டு, மாங்கான்னு சொன்ன தவறா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னா உன் புத்தி எங்கடா போகுது? தாய்மார்களை தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கக்கூடியவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள், தாரமாக நினைப்பவர்கள் திமுகவினர். ஒரு தலைவனே அப்படி பேசினா தொண்டை எப்படி இருப்பான்னு நீங்க பாத்துக்குங்க. என்ன பேசுறதே தெரியல, பேசி விட்டார். அத மழுப்பற என்ன பேசுறதே தெரியல. அதனாலதான் சொன்னாங்க, நம்ம இந்தியா சொன்னாங்க 234 தொகுதிக்கும் ஸ்டாலின் சென்று பிரச்சாரம் செய்தால் அதிமுக வெற்றி உறுதி என்று சொல்லி எதையுமே செய்யல. 5 ஆண்டு காலம் இந்த திமுகவுடைய பொறுப்பாளராக இருப்பவர், 5 ஆண்டு காலம் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், எதையும் செய்யல. இன்னைக்கு இந்த இயக்கத்தில் இருந்து கொள்ளையடிச்சு எல்லாம் பண்ணிட்டு போய் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு அமைச்சருங்கிறானியா. நான் கேட்கிறேன் திமுக காரன, எந்த இலாக்காவுக்கு நீ அமைச்சர்னு சொல்லணும்? இதை நான் செய்வேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறாய். அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய அடையாளம் காட்டி உன்னை அமைச்சராக்கினார். அம்மா ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்களை உனக்கு சொல்வதற்கு அருகதை கிடையாது. நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். உன்னுடைய தொல்லை தாங்காம தான் சின்னசாமி திமுகவுக்கு போனார். உன்னு தொல்லை தாங்காம தான் சின்னசாமி திமுகவுக்கு போனார். திமுகவுக்கு போயிட்டு ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தார், முன்னாள் அமைச்சர்னு சொல்லி. நீ மேடையில என்ன முழங்குற? சூடு சுரணை இருந்தா, சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்டா இனிமேல் முன்னாள் அமைச்சர்னு போடக்கூடாது, அது அம்மா கொடுத்த பதவி அப்படின்னு சொன்ன. அவர் மானஸ்த அன்னையோட முன்னாள் அமைச்சர்னு போடுறதை விட்டுட்டார். நான் கேட்கிறேன், நீ உப்பு போட்டு சாப்பிடுறியாங்கிறத எனக்கு விளக்கணும். ஏன் அமைச்சருங்கிறாங்க, முன்னாள் அமைச்சருங்க. உன்னை அடையாளம் காட்டிய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீ ஓடுகாலி 5 கட்சிக்கு போயிருக்கிற, போயிட்டு வந்து பொய் பேசுறதே வாடிக்கையா வச்சிருக்கிற. பொய்யை தவிர வேற எதுவுமே வாயில் வந்து வர்றதில்லை. தலைமையில நடிக்கிற, பேப்பர்ல எழுதி கொடுக்கிற, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஆளு அறிக்கை விடுற. இதுதான் வேடிக்கையா இருக்கிற. எனவே நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனை திட்டங்களையும் அம்மாவுடைய அரசு தான் செய்திருக்கிறது. தமிழகத்தில் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்த, நான் கொண்டு வந்தேன். நீ கொண்டு மெடிக்கல் காலேஜ் காவேரி கரை ஓரத்தில், நான் கொண்டு மெடிக்கல் காலேஜ் கரூர் மக்களுக்காக கரூரின் மைய பகுதியில். ரிங் ரோடு நான் கொண்டு வந்தேன், நீ கொண்டு ரிங் ரோடு நீ உனக்காக. நான் விரைவில் நிச்சயமாக சுற்றுவட்ட சாலை வரும். பேருந்து நிலையம் நிறைய இருக்குது, கதை நிறைய பேச வேண்டி இருக்குது. நேருக்கு நேரம் வேணா மேடை ஓட்டு பேசலாம், நான் ரெடி. பேருந்து நிலையம் அட்லஸ் நாச்சிமுத்து இடத்துல பேருந்து நிலையம் வருவதற்கு காரணம் என்ன, ரகசியம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஊழலை பத்தி பேசிக்கொண்டே இருக்கார். இவரு குற்றச்சாட்டு சொல்வதே வாடிக்கையா வச்சிருக்கார். பேருந்து நிலையம் மக்களுக்கான பேருந்து நிலையமாக விரைவில் கரூர் மக்களுக்கான பேருந்து நிலையம் நிச்சயமாக அமைக்கப்படும். எடப்பாடியாருடைய தலைமை ஆட்சியில எல்லாத்தையும் செஞ்சிட்டு எல்லா திட்டங்களையும் அம்மா ஆட்சியில கொண்டு வந்து அது தனக்கான திட்டங்களாக கொண்டு வந்த திமுகவுடைய பொறுப்பாளர் இனிமே நான் கொண்டு வந்தோம்னு சொல்றதை நிறுத்திக்கணும். இனிமேல் கரூர் மாவட்டம் முழுவதும் தீய சக்தி திமுகவை புறக்கணிப்போம். கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், நிலாபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, ஊழலாக ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி தெருமுனை கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்களை நடத்தி திமுகவையும்
எல்ஜிபி அதெல்லாம் ஓகே. எல்ஜிபிக்கு எழுத்து மாதிரி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் யாருன்னு சொல்ல முடியுமா உன்னால? மாயனூர்ல இருக்கக்கூடிய 120 ஏக்கர் யாருன்னு சொல்ல முடியுமா உன்னால? கம்பம் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு யாருன்னு சொல்ல முடியுமா? ரிங் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய 300 ஏக்கர் நிலம் யாருன்னு சொல்ல முடியுமா? பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கான். 38,000 ஓட்டுநர் நடத்துனர் பொறியாளர்களை நியமித்து கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு அம்மாவை ஏமாற்றி சொத்துக்களை சம்பாதித்து இன்னைக்கு அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்லல, இன்னைக்கு தளபதினு சொல்லிக்கிட்டு இருக்கைய ஸ்டாலின் சொன்னதுதான். என்ன சொன்னார்? எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷினிலே ஊழல். நாங்க சொல்லல, ஸ்டாலின் சொன்னது. போக்குவரத்து துறையில ஓட்டுநர் நடத்துனர் நியமிப்பதிலே ஊழல் திமுக காரன் சொன்னதுதான், நாங்க சொல்லல. மெட்ரோ ரயில் மோனோ ரயில் திட்டம் அதிலே ஊழல் யார் சொன்னா? ஸ்டாலின் சொன்னதுதான். ஆள் கடத்தல் வழக்கிலே சிக்கி இருக்கக்கூடிய அமைச்சருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னது யார்? ஸ்டாலின். இன்னைக்கு நீ அங்க போய் இருந்துகிட்டு தளபதிங்கிற இதே மேடையில் இதே இடத்துல 1000 தடவை சொல்லி இருக்கிற உடலில் உயிரும் உதிரமும் உள்ளவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சி தலைவி அம்மாவிற்கும் விசுவாசமாக இருப்பேன் என்று சொன்ன அதே வாய்தான் இன்னைக்கு சொல்லுது. ஸ்டாலினை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ 5 கட்சிக்கு போயிட்டு வந்த டிடிவி தினகரனை முதலமைச்சர் ஆக்கிரமண முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிரமணம் சொல்லி இருக்கிற. உங்களோடவே உன்னோட ராசியோட இருக்கக்கூடிய வைகோ அங்க இருக்கிறார். அவரும் இருந்து அல்லா இருந்தா போதும், நிச்சயமா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக மாட்டார். வைகோ பேசுனதுல வருது, வாட்ஸ்அப்ல பாருங்க. என்ன சொன்னா பொய்யை மட்டுமே முதலீடாக வைத்திருக்கிறார்கள். நீ அம்மா எனக்கு கரூர் தொகுதியில போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார், உனக்கு அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார். அங்க தேர்தல் நின்று போச்சு. இங்க வந்து என்ன வேலை செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில நீங்கள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் பணியாற்றி அங்கே வெற்றி பெற செய்தோம். அதன் பிறகு நீ திமுகவுக்கு போய் அங்கே நின்ன. என்ன வாக்குறுதி தெரியுமா? 25,000 பேருக்கு சொந்த நிதியில 3 சென்ட் நிலம் கொடுக்கப்படும், காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலம் ரோடு போட்டு OSR நிலம் ஒதுக்கி கொடுத்தால் 1100 ஏக்கர் நிலம் வேண்டும். நீ அவ்வளவு பெரிய ஜமீனா, அவ்வளவு பெரிய மன்னரா? 1100 ஏக்கர் சொந்த நிதியில. அதையும் ஸ்டாலின் சொல்றாரியா, வைகோவும் சொல்றாரியா, துரைமுருகனும் சொல்றார். துரைமுருகன் சொல்றதுல 2 அர்த்தம் இருக்கு. அவர் கிண்டல் பேசிட்டு போயிட்டார். நான் 11 தடவை சட்டமன்றத்தில் தேர்தல் நின்றுக்கிறேன், நான் உன்னை பார்த்து கத்துக்கொடும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா ஸ்டாலின் சொல்றார் சொந்த நிதியில இப்படி கையில சொந்த நிதியில 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலம் கொடுப்பேன் என்று சொல்லியே ஒரு நபருக்கு ஒரு ஆளுக்கு 3 சென்ட் நிலம் கொடுத்திருக்கிறியா? அது மட்டுமல்ல, தேர்தல் காலத்திலே தாய் குளங்களை ஏமாற்றி 2000 நோட்டை ஜெராக்ஸ் எடுத்தானுங்க. எல்லா பக்கம் கட்சிக்காரன் பூரா திமுக காரன் ஜெராக்ஸ் எடுத்து கையில கொடுத்தா ஓட்டு போட்டு வா, சாயந்தரம் 2000 பணம் வந்துரும்னா. மத்தியானம் ஆச்சு, மக்கள் ஓட்டு போட்டு வந்து பணம் கேட்டாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன தெரியுமா சொன்னானுங்க? பேங்க்ல எடுத்துட்டு வரம்னானு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த பேங்க் இருக்குன்னு அது கூட தெரியாது. பேங்க்ல எடுத்து வரோம்னாங்க. 4:30 மணி ஆச்சு, திமுக கார ஒருத்தம் கூட இல்ல. எல்லாம் போய் வீட்டுல போய் வேஸ்ட் அவுத்து வேஸ்ட் படுத்துக்கிட்டாங்க கம்மனு. இன்னைக்கு 2000 நோட்டை அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஆத்தாள் எல்லாம் அடிச்சு சுருக்கு பையிலே வச்சிருக்குது. நீ உள்ள போனா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் சென்ற பொழுது ஒரு ஆத்தா வந்தது வேகமா, ஒரு பேப்பர் 4-3 மடிச்சு, தம்பி இதை கொடுத்து பேப்பரை கொடுத்திய 2000 பணம் கொடுன்னு. நான் என்னன்னு தெரியல, வாங்கி பார்க்க சொன்னேன். 2000 நோட்டு ஜெராக்ஸ். இப்படிதான் ஜெராக்ஸை கொடுத்து ஏமாத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினரான சொன்னால் தமிழ்நாட்டிலேயே கரூர் இருக்கக்கூடிய திமுக ஒரு பொறுப்பாளர் தான். நான் சொன்னேன், நான் நல்லா தான் ஒரு புண்ணியம் வருவார், அவர்கிட்ட கொடுத்து கேளு 2000 வரும்னு. எல்லாம் வச்சிருக்குது சுருக்கு பையில இடிப்புல செருவி. ஏன்னா அதனாலதான் அங்க விட்டுட்டு இப்ப கரூர் தொகுதியா எந்த தொகுதியில நின்னாலும் சரி உன்னை ஓட ஓட விரட்டி தோற்கடிப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் 4 தொகுதியில் வெற்றி பெறும் என்று வீர முழக்கமிட்டு இருக்கிறார். நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோமா இல்லையா என்பதை நீ பொறுத்திருந்து பார். அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அம்மாவுடைய அருளால் 5.5 ஆண்டு காலம் அமைச்சர். நொய்யல் திட்டம் 18 வருஷமா கேஸ்ல கடந்தது.
நொய்யல் திட்டம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது, ஏன்னா போயிருந்தா தானே தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம நொய்யல் திட்டம் தண்ணி கொண்டு வந்தோம், கேஸ் வழக்குகளை வாபஸ் வாங்கி இன்னைக்கு அந்த பகுதி பூரா அரவக்குறிச்சி கரூர் சட்டமன்ற தொகுதிகளில 19,500 ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய நொய்யல் திட்டத்தை புரட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திறந்து வைத்தார்கள். தொடர்ந்து 2வது ஆண்டாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் திருப்பூர் சாயக்கழிவால் பாதிக்கப்பட்ட நிலங்களில் நல்ல தண்ணீர் பாய்ந்து தண்ணீருடைய தன்மை மாறி இருக்கிறது என்று விவசாயிகள் சொல்லுகிறார்கள். அதை நம்ம செய்யறோம். ஆனா போய் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் தண்ணி திறந்து வேஷ்டி மடிச்சு கட்டிட்டு போய் பேட்டி கொடுக்கறாங்க. தண்ணி திறக்கலைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். உனக்கு வெக்கமா இல்ல? இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? சட்டமன்ற என்னுடைய போக்குவரத்து துறையில சாலை பாதுகாப்பு நிதியில வாங்கல் பாலத்தில தெருவிளக்குகள் அமைத்திருந்தோம். வாங்கல் பாலம் இருட்டா இருக்குதுன்னு சொல்லி 1.25 கிலோமீட்டர் தெருவிளக்கு அமைத்திருந்தோம். அதுல சர்வீஸ் வாங்குறதுல பிரச்சனை. மோகனூரும் வேலூரும், சரி வாங்கல் மோகனூர் ரெண்டா பிரிச்சு சர்வீஸ் வாங்குறது, அதுக்கு ஆர்ப்பாட்டம். அதுக்கு ஆர்ப்பாட்டம். கவர்மெண்ட் அதிமுக கவர்மெண்ட் நம்ம நிதியில நாங்க போட லைட்டுக்கு லைட்டு திறந்து வைக்க எங்களுக்கு தெரியாதா? ஓசிலேயே விளம்பரம் தேடக்கூடிய ஆட்கள் நீங்கள். பொய்ய பேசுறீங்க, பொய் எடுபடா. நீ அதே போலதான் டிடிவி தினகரன் இருந்த பொழுது ஆர்கே நகர் தொகுதியில 20 ரூபாய் நோட்டை கொடுத்தீங்க, ஜெராக்ஸ் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போறதுக்கு வழி இல்ல. என்ன தெரியுமா? இங்கேயாவது 2,000 ரூபாய், அங்க 10,000 ரூபாய். இனிமே டோக்கன்ல எடுபடாது. கரூர் தொகுதியில நான் போற இடத்துல சொல்லி இருக்கிறேன், அடுத்த 5,000 நோட்டு டோக்கன் கொண்டு வரானுங்க, ஏமாந்துறாரு. இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள். ஏனென்று சொன்னால் பொய்ய சொல்றதே வாடிக்கையா வச்சிருக்காங்க. அதாவது என்ன பேசுறதுன்னு தெரியல, நிறைய இருக்கு. ஸ்டாலின் சொல்றார் நானும் ஒரு விவசாயிங்கிறார். ஓகே, அதெல்லாம் விவசாயி தான், ரைட்டு. நம்ம விவசாயி, நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் விவசாயி நெஞ்சு நிமித்திட்டு சொல்லலாம். ஆனா இவர் சொல்றார், ஒரு டூர் போறார். அப்ப போன பக்கம் நம்ம ஊர்ல தெலுங்குன்னு சொல்லுவோம், பனைமரத்துல. நம்ம ஊர்ல தென் மாவட்டங்கள்ல பதனிம்பாங்க. அது சுண்ணாம்பு போட்டு தெலுங்கு, சுண்ணாம்பு போடலைன்னா கல்லு. அந்த தெலுங்கு கொடுக்குறாங்க. இவர் தெலுங்கு வாங்கி குடிக்கிறார். குடிச்சிட்டு என்ன கேட்கிறார் தெரியுமா? சக்கரை ஊடுறீங்களான்னு கேட்கிறார். இவரு தான் விவசாயியா? தெலுங்கு சக்கரை போடுறீங்களான்னு கேட்கிறார். விவசாயினா ஒரிஜினல் விவசாயியான எடப்பாடியார். நீங்க எல்லாம் டூப்ளிகேட், நீங்க எல்லாம் டூப்ளிகேட். அதனாலதான் சொல்றேன், அந்த விவசாயிங்கிற பட்டம் அந்த எடப்பாடியாருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய, நடிக்கிறவனுக்கெல்லாம் இல்ல, நடிக்கிறவனுக்கெல்லாம் கிடையாது. எனவே மாண்பு தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அம்மாவுடைய அரசு ஆட்ரிக் சாதனையாக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைவது உறுதி. நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும். பொங்கல் பரிசு கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க. அரிசி, சர்க்கரை, இலவச வேஷ்டி சேலை, முந்திரி, திராட்சை, கரும்பு எல்லாம் 2 அடி கரும்பு கொடுப்பாங்க. 2 அடி கொடுக்க சொன்னா ஆபீஸ் 1 அடி கொடுத்தாங்க. அத பார்த்தார் முதலமைச்சர், விட்டா சரியா வராதுன்னு முழு கரும்பு கொடு, அரிசி கொடு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, இலவச வேஷ்டி சேலை. அம்மா கொடுத்த 100 ரூபாய், ஒரு சைபரை சேர்த்து 1000 ரூபாயினார். 2 வருஷமா பார்த்தான ஒன்னும் ஆகல. வழக்கறிஞர் பிரிவை விட்டு கேஸ் போட்டாங்க. 1000 ரூபாய் கொடுப்பது அரசியல் நோக்கத்திற்காக. நீதிமன்றத்தில் வழக்கு, நீதியரசர் சொன்னார் கொடுப்பதற்கு தடை இல்லை என்று சொன்னார். முதல் வருஷம் கொடுத்துட்டோம். 2வது வருஷம் 1000 ரூபாய் சொன்னார். அதுக்கு நீதிமன்றத்திற்கு போனாங்க. நீதிமன்றத்திலே வழக்கு, சக்கரை கார்டு, அரிசி கார்டு. அரிசி கார்டு வைத்திருப்பவர்கள் ஏழை மக்கள், சர்க்கரை கார்டு வச்சிருக்கிறவங்க வசதியானவங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுல சர்க்கரை கார்டுகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிச்சு நீதிமன்றம். உடனே முதலமைச்சர் பார்த்தார், யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாம் கார்டு மாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். யாரெல்லாம் மாத்திக்கலாமா ஏன்னு சொன்னால், கீழ் மட்டத்திலே இருந்து வந்தவர், கீழ் மட்டத்திலே ஏழை எளிய மக்களுடைய சிரமம் என்பதை அறிந்த முதலமைச்சர். நாங்கெல்லாம் போய் சொன்னோம், கிராமத்துல ஏழை எளிய மக்கள் தெரியாம சர்க்கரை கார்டு வாங்கிட்டாங்க, மாத்த முடியாம இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு உத்தரவு. 3 முறை அதை நீட்டிப்பு செய்து மாத்தினதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்துட்டார். இந்த தடவை யாரும் எதிர்பார்க்கவில்லை. தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழக மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் 2500 கோடி ரூபாயை குடும்ப அட்டைகளுக்கு வாரி வழங்கிய முதலமைச்சர் எடப்பாடியார்
அதுக்கு குறை சொன்னார். நான் 5000 கொடுக்க சொன்னேன், 2500 கொடுத்துட்டாங்க, இன்னும் 1500 எப்ப கொடுக்க போறார்? 5000த்துல 2500 போயிடுச்சு. மிச்சம் எவ்வளவு? திமுக காரனுக்கு 1500, நமக்கு 2500. இத திமுக பள்ளிக்கூடத்துக்கு போனா நம்ம படிக்கிறோம், இவங்க எல்லாம் டீச்சர் கணக்கு போன்ற வழியில இருந்தா அப்புறம் எங்க போய் படிக்கிறோம்? இதுதான் வேலையா அவங்களுக்கு. கணக்குல புலியுற இவரு நாட்டை ஆண்டாருன்னா 2 லட்சம் கோடி பட்ஜெட், எப்படி பட்ஜெட் போடுவாருன்னு பாத்துக்குங்க. விளங்குற மாதிரிதான் நாடு. ஆளாளுக்கு ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இன்னொரு தம்பி கோயம்புத்தூருக்கு அவர் ஒரு பக்கம், தங்கச்சி இருக்கிறாங்க டெல்லியில, டெல்லி ஆள்றதுக்கு அவங்க ஒரு பக்கம். பங்கு ஓடுற சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை பிரித்து ஆண்டார்களே, அதுதான் தமிழகத்தில் நடைபெறும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தீய சக்தி கருணாநிதியை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்று முழங்கிய முதலமைச்சர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி கருணாநிதியை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொன்னார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுதான் அதை நம்ம செஞ்சே ஆகணும். கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து இல்லாத ஒரு அரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியாகத்தான் இருக்கும். நீங்க ஊழலை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்க பார்த்தாலும் ஊழலுக்காக இந்தியாவில் ஒரு அரசு கலைக்கப்பட்ட வரலாறு என்று சொன்னால் அது திமுக தான். அதை மறந்துட்டு பேசுறார். அது மட்டுமல்ல, ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,78,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்து இன்றும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழியின் மனம் கவர்ந்த ராசாவும் திகார் ஜெயில இருந்தாங்க. என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு போயிருந்தாங்களா? அதுக்கு விளக்கம் சொல்லுவாரா ஸ்டாலின்? அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? ஊழலை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இங்கே பேசிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் சொன்னது போல பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு வடநாட்டு ஏஜ் கம்பெனியை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்வார். அவர் ஷூ போட்டுக்க சொன்னா போட்டுக்குவார். அவர் சொல்லிதான் மசூர் இருக்கார். முன்னாடி அவர் சொல்லிதான் எல்லா வேலையும் நடக்குது. பேண்ட் போட்டுக்குவார், கலர் கலரா சட்டை போட்டுக்குவார். யாருன்னா சொன்னா பிரசாந்த் கிஷோர் சொன்னார். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்றதா திமுகவில் நடந்துகிட்டு இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் குமரிக்கொண்டு இருக்கிறார். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு இந்த இயக்கம் திராவிட பாரம்பரியம் என்பது பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். சுயமரியாதை என்பதெல்லாம் நீங்க வாய்களையே பேசிக்கிட்டு இருந்தீங்க. கருணாநிதி இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு இருந்தது. இன்னைக்கு எல்லாம் காத்துல பறந்துருச்சு. என்ன சொல்றாங்கன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனாலதான் சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு மீண்டும் குட்டிச்சவராய். திமுக ஆட்சியில் இருந்த 5 ஆண்டு காலம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. தாய்க்குளங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய சிரமம் என்னவென்று. 18 மணி நேரம் மின்வெட்டு அமல்ல இருந்தது. 12 மணி நேரம் மின்வெட்டு அமல்ல இருந்தது. கரண்ட் கொடுக்க முடியல. எதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க. திமுக அப்ப மந்திரியா இருந்தவங்க சொன்னாங்க, இந்த ஆட்சி போகணும்னா கரண்டால தான் போகும்னாங்க. அதே மாதிரி போயிருச்சு. அம்மா அவர்கள் தேர்தல் காலத்திலே சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாநிலத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று சொன்ன தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு மின்மிகை மாநிலமாக இருக்கிறதா இல்லையா? சும்மா கேள்வி கேட்கிறேன், எத்தனை யூனிட் நீங்க உற்பத்தி? என்ன தமிழகத்தினுடைய மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் தங்கமணி அவர்கள் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு மின் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு திட்டம் வந்தா உடனே வந்துறார். அதுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஆனா அதெல்லாம் தெரியறதில்லை இவங்களுக்கு. இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் மின்சார பிரச்சனையை மின்வெட்டே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அம்மாவுடைய அரசு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். தடையில்லா மின்சாரம் மட்டுமல்ல, இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில அத்தனை குடும்பங்களுக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை தாய்க்குளங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏழை எளிய குடும்பங்களாக இருந்தால் மின்சாரத்திற்கு பணமே கிடையாது. 100 யூனிட் மின்சாரம் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய குடும்பமாக இருந்தால் மின்சாரத்திற்கு கட்டணம் கிடையாது. திமுக ஆட்சியில கரண்டே இருக்காது. அம்மாவுடைய ஆட்சியில கரண்டுக்கு பணமே இல்லை என்ற நிலையை உருவாக்கிய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசுறாங்க. ஏதோ வாய்களிய நீங்க நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸில் 10 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தார்கள் திமுகவினர். 7 மத்திய அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள். 7 அமைச்சர்கள்.
கருணாநிதி டெல்லிக்கு போறாருன்னா பதவி வாங்குறதுக்கு மட்டும்தான் டெல்லிக்கு போவார். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டெல்லிக்கு சென்றால் டெல்லியை திரும்பி பார்க்கின்ற வகையில் தமிழகத்தினுடைய உரிமைக்காக டெல்லி சென்று வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி உரிமையை மீட்டுக் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 7 அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள். என்ன கொண்டாங்க, என்ன திட்டம் கொண்டாங்க, நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தை ஆட்சியில் இருந்தார் முதலமைச்சராக. அவருக்கு வாரிசுகள் கிடையாது. அண்ணாவிற்கு பிறகு கருணாநிதி இருந்தார். கருணாநிதிக்கு ஊர் ஊரம் பிள்ளைகளா இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். வாரிசுகள் தமிழக மக்கள் தான். தலைவருக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். இன்று அம்மாவுடைய பிள்ளைகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் சேர்ந்து இவர் வச்சிருக்கார். மனைவிம்பார், துணைவிம்பார். கனிமொழி யாருன்னா கனிமொழி என் மகள், ராஜாத்தி யாருன்னா கனிமொழியின் தாயார்பார். அவ்வளவு நாசிக்க பதில் சொல்லக்கூடியவர் தான் கருணாநிதி. எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் 7 மத்திய அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள். அப்ப நீ நல்லா நினைச்சு பார்க்கணும், எந்த நாட்டிலும் கிடையாது. குடும்ப ஆட்சிக்கு ஒரு அடையாளமாக தமிழகத்திலே அப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மகன் இன்னொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் கனிமொழி மேல்சபை உறுப்பினர் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். குடும்பத்தினுடைய ஆட்சியை தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் ஒரே வழி. தேர்தல் நெருங்கி விட்டது. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆசை வந்துருது. யாரை பார்த்தாலும் சரி, எவனை பார்த்தாலும் புரட்சி தலைவருடைய ஆட்சிங்கிறான். இப்போ ஒருத்தர் நடிகர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாங்க மடியில தவழ்ந்தோம், மடியில வளர்ந்தோம்னு. கமல் நம்மள எங்க இருந்தோம் சொல்ல, அதிமுகவில் இருக்கிறவங்க எம்ஜிஆர் பார்த்தது இல்லையா? இவர் தான் கூடவே இருந்தார். மற்றவங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் பத்தி தெரியாது. யாரை பார்த்தாலும் சரி, ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர், ஒருத்தர் அவருக்கு கூட்டணியில் இருக்கார், இவர் எம்ஜிஆர். இன்னொருத்தர் இப்படினார், அவர் வருவார், நாங்க அவரை காணோம், அவரையும் காணப்பா. அரசியல் என்று சொன்னால் சினிமா துறையில் இருந்து சாதித்து காட்டிய இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எல்லாரும் புரட்சி தலைவர் ஆக முடியுமா? எல்லாரும் முதலமைச்சராக முடியுமா? அதற்கெல்லாம் ஒரு ராசி வேணும், ஒரு யோகம் வேணும். அதனாலதான் சொல்றேன், ஸ்டாலின் இன்னும் எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் சரி, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கு ராசியே இல்லையா? இது யாரு சொல்ற? திமுக சொல்றேன். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால்தான் சொல்லுகிறேன், ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி செய்துவிட்டு ஊழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். கிருஷ்ணன் கொலை வழக்கு A1 யாரு? என்னாச்சு அந்த கேஸ்? தினகரன் பத்திரிகை எரிப்பு என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய பிரச்சனை நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. சட்டம் ஒழுங்கை பற்றி இவங்க பேசுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள்ளே போலீஸ் சென்று நீதியரசுடைய மண்டை உடைக்கப்பட்ட 22 கோடி ரூபாய்க்கு வேக கட்டுப்பாட்டுக்கு அந்த வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதற்காக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அது 700 கோடியாக உயர்ந்தது எப்படி என்று ஒரு வினாவை எழுப்பி இருந்தார். 22 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு இன்னும் டெண்டரே முடிவடையாத நிலையில 700 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் முதலமைச்சரானால் இந்த நாட்டினுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கரூருக்கு வந்தாங்க. கரூர்ல கிராம மக்கள் சபை கூட்டமா? கிராம மக்கள் சபை கூட்டம்னா இப்படி மக்களை கூட்டணும், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா பரவாயில்ல. இங்க இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் இருக்கார், அவர் ஒரு நாடக கம்பெனியை கூட்டு நாடகம் அரங்கேற்றினார். ரிஹர்சல் பார்த்தாங்க 10-15 நாள். இவங்க எழுதி கொடுத்ததை படிக்கணும், அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அதையும் ஒழுங்கா சொல்லல. இவங்க எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு ஒரு சீட் எரிஞ்சு ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க. நம்ம ஒன்றிய செயலாளர் சொன்னவர் அது மாதிரி. என்ன சொல்றாங்க? இன்னும் கரூர்ல மெடிக்கல் காலேஜ் வரலைங்கிறார். அதுல வந்திருக்குன்னு எழுதியிருப்பாங்களாட்டு இருக்குது, வரலைன்ட்டார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கொடுத்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு சேர்த்து 300 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு திறந்த உடனேயே கொரோனா வைரஸ் தொற்று வந்துவிட்டது. திண்டுக்கல், நாமக்கல், கரூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் பார்த்து தமிழகத்தில் சிறந்த மருத்துவமனை என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய மருத்துவமனை நம்ம
நம்முடைய கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதையும் சொல்றார். மருத்துவக் கல்லூரியை வரலைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னொன்னு சொல்றார், தூர் வாரப்படவில்லை வாய்க்கால்கள், தண்ணீரே வரவில்லை என்று ஒரு விவசாயியை சொல்லி பேச சொன்னார். நான் கேட்கிறேன், குடிமராமத்து நாயகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் குடிமராமத்து திட்டத்தை அறிவித்தார். அறிவித்த முதல் ஆண்டிலேயே வேலைகள் தொடங்கப்படுவதற்கு முன்னரே தமிழகத்திலே கரூர் மாவட்டத்தில் தான் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அத்தனை வாய்க்காலையும் தூர்வாரணும். கடைமடை வரை தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் தப்பா எழுதி கொடுக்கிறானு. நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது. அம்மா மினி கிளினிக் திட்டம். நான் கொசூருக்கு போயிருந்தேன். கிருஷ்ணாயர் ஒன்றியத்தில் கொசூர் பகுதியில் அந்த மினி கிளினிக் திட்டம் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்படும் பொழுது மக்கள் கூட்டத்தில் சைடில் இருந்த கைப்பிடி செவர் எல்லாம் தள்ளி விழுந்துருச்சு. நேற்று எழுதி கொடுத்திருக்கானே, இங்கிருந்து தப்பா எழுதி கொடுத்து அதையும் பேசுறாரு அந்த ஆளு. நான் போய் திறந்து வைத்த ஹாஸ்பிட்டல் அப்பவே விழுந்துருச்சுங்கிறார். ஹாஸ்பிட்டல் விழுவலையா? 1991 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே கட்டப்பட்ட 30 ஆண்டு கால கட்டிடம் அப்படியே இருக்கிறது. கட்டிடம் இல்ல, காம்பவுண்ட் செவர். கும்பலா தள்ளும் பொழுது காம்பவுண்ட் செவர் ஒரு 10 அடிக்கு விழுந்துருச்சு. 2 குழந்தைகளுக்கு காலில் காயம் கிடையாது, லேசா அடிபட்டது. மருத்துவமனைக்கு போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதையும் எழுதி கொடுக்கிறேன், அதையும் செய்தியா வருது. பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கிறார்கள், உங்க டிவியில தான் போற 2-3 டிவியில நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் அமைச்சர் என்று. எல்லா பணிகளும் முடிந்து அங்கே இருந்த குழந்தைகளை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விட்டு மக்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வந்தேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் அல்ல, அது நீங்கள் திமுகவை சார்ந்தவர்கள் தான். 30 ஆண்டு கால கட்டிடம் இன்றும் அதுல அம்மா மினி கிளினிக் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தப்பா எழுதி கொடுக்கிறாங்க. பொய்ய பேசுறதே வாடிக்கையா போயிடுச்சு அவனுக்கு. திமுக கரூர் வாரர் ஒரு எதிர்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பேசுறார்? தாய் குளங்கள்லாம் அங்க நிறைய இருக்கிறீங்க. என்ன பேசுறார்? பெண்கள் நிறைய இருக்கிறீர்கள், உங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. உங்களை விட்டு பிரிவதற்கு எங்களுக்கு மனமில்லை. திமுகவுடைய பொறுப்பாளர் ஒரு கல்லில 2 மாங்காய் அடித்து விட்டார். மாங்காய் என்று சொன்னால் நீங்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம். திமுக காரன் புத்தி எப்படி இருக்கு நீங்க தாய் குளங்கள்லாம் எண்ணி பார்க்கணும். மாங்கான்னு சொன்ன ரைட்டு, மாங்கான்னு சொன்ன தவறா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னா உன் புத்தி எங்கடா போகுது? தாய்மார்களை தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கக்கூடியவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள், தாரமாக நினைப்பவர்கள் திமுகவினர். ஒரு தலைவனே அப்படி பேசினா தொண்டை எப்படி இருப்பான்னு நீங்க பாத்துக்குங்க. என்ன பேசுறதே தெரியல, பேசி விட்டார். அத மழுப்பறார். என்ன பேசுறதே தெரியல. அதனாலதான் சொன்னாங்க, நம்ம இந்தியா சொன்னாங்க 234 தொகுதிக்கும் ஸ்டாலின் சென்று பிரச்சாரம் செய்தால் அதிமுக வெற்றி உறுதி என்று சொல்லி எதையுமே செய்யல. 5 ஆண்டு காலம் இந்த திமுகவுடைய பொறுப்பாளராக இருப்பவர், 5 ஆண்டு காலம் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், எதையும் செய்யல. இன்னைக்கு இந்த இயக்கத்தில் இருந்து கொள்ளையடிச்சு எல்லாம் பண்ணிட்டு போய் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு அமைச்சருங்கிறாடியா. நான் கேட்கிறேன் திமுக காரன, எந்த இலாக்காவுக்கு நீ அமைச்சர்னு சொல்லணும்? இதை நான் செய்வேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறாய். அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய அடையாளம் காட்டி உன்னை அமைச்சராக்கினார். அம்மா ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்களை உனக்கு சொல்வதற்கு அருகதை கிடையாது. நான் பல மேடைகளிலே சொல்லி இருக்கிறேன். உன்னுடைய தொல்லை தாங்காம தான் சின்னசாமி திமுகவுக்கு போனார். உன் தொல்லை தாங்காம தான் சின்னசாமி திமுகவுக்கு போனார். திமுகவுக்கு போயிட்டு ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தார், முன்னாள் அமைச்சர்னு சொல்லி. நீ மேடையில என்ன முழங்குற? சூடு சுரணை இருந்தா, சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்டா இனிமேல் முன்னாள் அமைச்சர்னு போடக்கூடாது, அது அம்மா கொடுத்த பதவி அப்படின்னு சொன்ன. அவர் மானஸ்த அன்னையோட முன்னாள் அமைச்சர்னு போடுறத விட்டுட்டார். நான் கேட்கிறேன், நீ உப்பு போட்டு சாப்பிடுறியாங்கிறத எனக்கு விளக்கணும். ஏன் அமைச்சருங்கிறாங்க, முன்னாள் அமைச்சருங்க. உன்னை அடையாளம் காட்டிய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீ ஓடுகாலி 5 கட்சிக்கு போயிருக்கிற, போயிட்டு வந்து பொய் பேசுறதே வாடிக்கையா வச்சிருக்கிற. பொய்யை தவிர வேற எதுவுமே வாயிலிருந்து வர்றதில்லை. தலைமையில நடிக்கிற, பேப்பர்ல எழுதி கொடுக்கிற, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஆளு அறிக்கை விடுற.
இதுதான் வேடிக்கையா இருக்கிறது. எனவே நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும், அத்தனை திட்டங்களையும் அம்மாவுடைய அரசு தான் செய்திருக்கிறது. தமிழகத்தில் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்த, நான் கொண்டு வந்த, நீ கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ் காவேரி கரை ஓரத்தில், நான் கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ் கரூர் மக்களுக்காக கரூரின் மைய பகுதியில். ரிங் ரோடு நான் கொண்டு வந்த, நீ கொண்டு வந்த ரிங் ரோடு நீ உனக்காக. நான் விரைவில் நிச்சயமாக சுற்றுவட்ட சாலை வரும். பேருந்து நிலையம் நிறைய இருக்குது, கதை நிறைய பேச வேண்டி இருக்குது. நேருக்கு நேரா வேணா மேடை போட்டு பேசலாம், நான் ரெடி. பேருந்து நிலையம் அட்லஸ் நாச்சிமுத்து இடத்துல பேருந்து நிலையம் வருவதற்கு காரணம் என்ன, ரகசியம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஊழலை பத்தி பேசிக்கொண்டே இருக்காரு இவரு, குற்றச்சாட்டு சொல்வதே வாடிக்கையா வச்சிருக்கார். பேருந்து நிலையம் மக்களுக்கான பேருந்து நிலையமாக விரைவில் கரூர் மக்களுக்கான பேருந்து நிலையம் நிச்சயமாக அமைக்கப்படும். எடப்பாடியாருடைய தலைமை ஆட்சியில எல்லாத்தையும் செஞ்சிட்டு எல்லா திட்டங்களையும் அம்மா ஆட்சியில கொண்டு வந்து அது தனக்கான திட்டங்களாக கொண்டு வந்த திமுகவுடைய பொறுப்பாளர் இனிமே நான் கொண்டு வந்தோம்னு சொல்றதை நிறுத்திக்கணும். இனிமேல் கரூர் மாவட்டம் முழுவதும் தீய சக்தி திமுகவை புறக்கணிப்போம். கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், நிலாபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, ஊழலாக ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி தெருமுனை கூட்டங்களையும் பொது கூட்டங்களை நடத்தி திமுகவையும் உன்னையும் நார் நாராக கிழிக்க போகிறோம். என்ன கேட்கிறாரு, எல்ஜிபி அதெல்லாம் ஓகே. எல்ஜிபிக்கு எழுத்து மாதிரி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் யாருன்னு சொல்ல முடியுமா உன்னால? மாயனூர்ல இருக்கக்கூடிய 120 ஏக்கர் யாருன்னு சொல்ல முடியுமா உன்னால? கம்பம் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு யாருன்னு சொல்ல முடியுமா? ரிங் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய 300 ஏக்கர் நிலம் யாருன்னு சொல்ல முடியுமா? பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கான். 38,000 ஓட்டுநர், நடத்துனர், பொறியாளர்களை நியமித்து கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு அம்மாவை ஏமாற்றி சொத்துக்களை சம்பாதித்து இன்னைக்கு அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்லல, இன்னைக்கு தளபதினு சொல்லிக்கிட்டு இருக்கைய ஸ்டாலின் சொன்னதுதான். என்ன சொன்னார்? எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷினிலே ஊழல். நாங்க சொல்லல, ஸ்டாலின் சொன்னது. போக்குவரத்து துறையில ஓட்டுநர், நடத்துனர் நியமிப்பதிலே ஊழல் திமுக காரன் சொன்னதுதான், நாங்க சொல்லல. மெட்ரோ ரயில், மோனோ ரயில் திட்டம், அதிலே ஊழல் யார் சொன்னா? ஸ்டாலின் சொன்னதுதான். ஆள் கடத்தல் வழக்கிலே சிக்கி இருக்கக்கூடிய அமைச்சருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னது யார்? ஸ்டாலின். இன்னைக்கு நீ அங்க போய் இருந்துகிட்டு தளபதிங்கிற இதே மேடையில இதே இடத்துல 1000 தடவை சொல்லி இருக்கிற, உடலில் உயிரும் உதிரமும் உள்ளவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சி தலைவி அம்மாவிற்கும் விசுவாசமாக இருப்பேன் என்று சொன்ன அதே வாய்தான் இன்னைக்கு சொல்லுது. ஸ்டாலினை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ 5 கட்சிக்கு போயிட்டு வந்த, டிடிவி தினகரனை முதலமைச்சர் ஆக்கிரமண முடிஞ்சு போச்சு, அடுத்தது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிரமணம் சொல்லி இருக்கிற. உங்களோடவே உன்னோட ராசியோட இருக்கக்கூடிய வைகோ அங்க இருக்கிறார், அவரும் இருந்து எல்லாம் இருந்தா போதும், நிச்சயமா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக மாட்டார். வைகோ பேசுறதுல வருது, வாட்ஸ்அப்ல பாருங்க. என்ன சொன்னா பொய்யை மட்டுமே முதலீடாக வைத்திருக்கிறார்கள். நீ அம்மா எனக்கு கரூர் தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார், உனக்கு அரவக்குறிச்சி தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார். அங்க தேர்தல் நின்று போச்சு. இங்க வந்து என்ன வேலை செய்யணும் எங்களுக்கு தெரியும். அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில நீங்கள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் பணியாற்றி அங்கே வெற்றி பெற செய்தோம். அதன் பிறகு நீ திமுகவுக்கு போய் அங்கே என்ன வாக்குறுதி தெரியுமா? 25,000 பேருக்கு சொந்த நிதியில 3 சென்ட் நிலம் கொடுக்கப்படும், காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலம் ரோடு போட்டு ஒய்எஸ்ஆர் நிலம் ஒதுக்கி கொடுத்தால் 1100 ஏக்கர் நிலம் வேண்டும். நீ அவ்வளவு பெரிய ஜமீனா, அவ்வளவு பெரிய மன்னரா? 1100 ஏக்கர் சொந்த நிதியில. அதையும் ஸ்டாலினும் சொல்றாரியா, வைகோவும் சொல்றாரியா, துரைமுருகனும் சொல்றார். துரைமுருகன் சொல்றதுல 2 அர்த்தம் இருக்குது. அவர் கிண்டல் பேசிட்டு போயிட்டார். நான் 11 தடவை சட்டமன்றத்தில் தேர்தல் நின்று இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கத்துக்கோடும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா ஸ்டாலின் சொல்றார் சொந்த நிதியில இப்படி கையில் சொந்த நிதியில 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலம் கொடுப்பேன் என்று சொல்லியே ஒரு நபருக்கு, ஒரு ஆளுக்கு 3 சென்ட் நிலம் கொடுத்திருக்கிறியா? அது மட்டுமல்ல, தேர்தல் காலத்திலே தாய் குளங்களை ஏமாற்றி 2000 நோட்டை ஜெராக்ஸ் எடுத்தானுங்க. எல்லா பக்கம் கட்சிக்காரன் பூரா திமுக காரன் ஜெராக்ஸ் எடுத்து கையில கொடுத்தா ஓட்டு போட்டு வா, சாயந்தரம் 2000 பணம் வந்துரும்னா. மத்தியானம் ஆச்சு, மக்கள் ஓட்டு போட்டு வந்து பணம் கேட்டாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன தெரியுமா சொன்னானுங்க? பேங்க்ல எடுத்துட்டு வரம்னானு.
ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த பேங்க் இருக்கும்னு அது கூட தெரியாது. பேங்க்ல எடுத்து வரோம்னாங்க. 4:30 மணி ஆச்சு. திமுக ஒருத்தம் கூட இல்ல. எல்லாம் போய் வீட்டுல போய் வேஸ்ட் அவுத்து வேஸ்ட் படுத்துக்கிட்டாங்க அம்மன். இன்னைக்கு 2000 நோட்டை அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஆத்தாள் எல்லாம் அடிச்சு சுருக்கு பையிலே வச்சிருக்குது. நீ உள்ள போனா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் சென்ற பொழுது ஒரு ஆத்தா வந்தது வேகமா, ஒரு பேப்பர் 4-3 மடிச்சு, தம்பி இதை கொடுத்து பேப்பரை கொடுத்திய 2000 பணம் கொடுன்னு. நான் என்னன்னு தெரியல, வாங்கி பார்க்க சொன்னேன். 2000 நோட்டு ஜெராக்ஸ். ஜெராக்ஸை கொடுத்து ஏமாத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினரான சொன்னால் தமிழ்நாட்டிலேயே கரூர் இருக்கக்கூடிய திமுக ஒரு பொறுப்பாளர் தான். நான் சொன்னேன், நான் எல்லாம் ஒரு புண்ணியம் வருவார், அவர்கிட்ட கொடுத்து கேளு 2000 வரும்னு. எல்லாம் வச்சிருக்குது சுருக்கு பையில இடுப்புல செருவி. ஏன்னா அதனாலதான் அங்க விட்டுட்டு இப்ப கரூர் தொகுதியா எந்த தொகுதியில் நின்னாலும் சரி உன்னை ஓட ஓட விரட்டி தோற்கடிப்பது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் 4 தொகுதியில் வெற்றி பெறும் என்று வீர முழக்கமிட்டு இருக்கிறார். நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதாமா இல்லையா என்பதை நீ பொறுத்திருந்து பார். அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அம்மாவுடைய அருளால் 4.5 ஆண்டு காலம் அமைச்சர். நொய்யல் திட்டம் 18 வருஷமா கேஸ்ல கடந்தது. நொய்யல் திட்டம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது, ஏன்னா போயிருந்தா தானே தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம நொய்யல் திட்டம் தண்ணி கொண்டு வந்தோம். கேஸ் வழக்குகளை வாபஸ் வாங்கி இன்னைக்கு அந்த பகுதி பூரா அரவக்குறிச்சி கரூர் சட்டமன்ற தொகுதிகளில 19,500 ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய நொய்யல் திட்டத்தை புரட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திறந்து வைத்தார்கள். தொடர்ந்து 2வது ஆண்டாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் திருப்பூர் சாயக்கழிவால் பாதிக்கப்பட்ட நிலங்களில் நல்ல தண்ணீர் பாய்ந்து தண்ணீருடைய தன்மை மாறி இருக்கிறது என்று விவசாயிகள் சொல்லுகிறார்கள். அதை நம்ம செய்யறோம். ஆனா போய் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் தண்ணி திறந்து வேஷ்டி மடிச்சு கட்டிட்டு போய் பேட்டி கொடுக்கறாங்க. தண்ணி திறக்கலைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். உனக்கு வெக்கமா இல்ல? இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? சட்டமன்ற என்னுடைய போக்குவரத்து துறையில சாலை பாதுகாப்பு நிதியில வாங்கல் பாலத்தில தெருவிளக்குகள் அமைத்திருந்தோம். வாங்கல் பாலம் இருட்டா இருக்குதுன்னு சொல்லி 1.25 கிலோமீட்டர் தெருவிளக்கு அமைத்திருந்தோம். அதுல சர்வீஸ் வாங்குறதுல பிரச்சனை. மோகனூரும் வேலூரும், சரி வாங்கல் மோகனூர் 2ஆ பிரிச்சு சர்வீஸ் வாங்குறது. அதுக்கு ஆர்ப்பாட்டம். அதுக்கு ஆர்ப்பாட்டம். கவர்மெண்ட் அதிமுக கவர்மெண்ட் நம்ம நிதியில நாங்க போட லைட்டுக்கு லைட்டு திறந்து வைக்க எங்களுக்கு தெரியாதா? ஓசிலேயே விளம்பரம் தேடக்கூடிய ஆட்கள் நீங்கள். பொய்ய பேசுறீங்க, பொய் எடுபடா. நீ அதே போலதான் டிடிவி தினகரன் இருந்த பொழுது ஆர்கே நகர் தொகுதியில 20 ரூபாய் நோட்டை கொடுத்தீங்க, ஜெராக்ஸ் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போறதுக்கு வழி இல்லை. என்ன தெரியுமா? இங்கேயாவது 2,000 ரூபாய், அங்க 10,000 ரூபாய். இனிமே டோக்கன்ல எடுபடாது. கரூர் தொகுதியில நான் போற இடத்துல சொல்லி இருக்கிறேன், அடுத்த 5,000 நோட்டு டோக்கன் கொண்டு வரானுங்க, ஏமாந்துறாரு. இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள். ஏனென்று சொன்னால் பொய்ய சொல்றதே வாடிக்கையா வச்சிருக்காங்க. அதாவது என்ன பேசுறதுன்னு தெரியல, நிறைய இருக்குது. ஸ்டாலின் சொல்றார் நானும் ஒரு விவசாயிங்கிறார். ஓகே, அதெல்லாம் விவசாயி தான், ரைட்டு. நம்ம விவசாயி, நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் விவசாயி நெஞ்சு நிமித்திட்டு சொல்லலாம். ஆனா இவர் சொல்றார், ஒரு டூர் போறார். அப்ப போன பக்கம் நம்ம ஊர்ல தெலுங்குன்னு சொல்லுவோம், பனைமரத்துல. நம்ம ஊர்ல தென் மாவட்டங்கள்ல பதனிம்பாங்க. அது சுண்ணாம்பு போட்டு தெலுங்கு, சுண்ணாம்பு போடலைன்னா கல்லு. அந்த தெலுங்கு கொடுக்குறாங்க. இவர் தெலுங்கு வாங்கி குடிக்கிறார். குடிச்சிட்டு என்ன கேட்கிறார் தெரியுமா? சக்கரை ஊடுறீங்களான்னு கேட்கிறார். இவர் தான் விவசாயியா? தெலுங்கு சக்கரை போடுறீங்களான்னு கேட்கிறார். விவசாயினா ஒரிஜினல் விவசாயியான எடப்பாடியார். நீங்கெல்லாம் டூப்ளிகேட், நீங்கெல்லாம் டூப்ளிகேட். அதனாலதான் சொல்றேன், அந்த விவசாயிங்கிற பட்டம் அந்த எடப்பாடியாருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய, நடிக்கிறவனுக்கெல்லாம் இல்ல, நடிக்கிறவனுக்கெல்லாம் கிடையாது. எனவே மாண்பு தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அம்மாவுடைய அரசு ஆட்ரிக் சாதனையாக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைவது உறுதி. நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும். பொங்கல் பரிசு கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க. அரிசி, சர்க்கரை, இலவச வேஷ்டி சேலை, முந்திரி, திராட்சை, கரும்பு எல்லாம் 2 அடி கரும்பு கொடுப்பாங்க. 2 அடி கொடுக்க சொன்னா ஆபீஸ் 1 அடி கொடுத்தாங்க. பார்த்தார் முதலமைச்சர்.
விட்டா சரியா வராதுன்னு முழு கரும்பு கொடு, அரிசி கொடு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, இலவச வேஷ்டி சேலை, அம்மா கொடுத்த 100 ரூபாய், ஒரு சைபரை சேர்த்து 1000 ரூபாயினார் 2 வருஷமா. பார்த்தான ஒண்ணு ஆகல. வழக்கறிஞர் பிரிவை விட்டு கேஸ் போட்டாங்க. 1000 ரூபாய் கொடுப்பது அரசியல் நோக்கத்திற்காக. நீதிமன்றத்தில் வழக்கு. நீதியரசர் சொன்னார் கொடுப்பதற்கு தடையில்லை என்று சொன்னார். முதல் வருஷம் கொடுத்துட்டோம். 2வது வருஷம் 1000 ரூபாய் சொன்னார். அதுக்கு நீதிமன்றத்திற்கு போனாங்க. நீதிமன்றத்திலே வழக்கு. சக்கரை கார்டு, அரிசி கார்டு. அரிசி கார்டு வைத்திருப்பவர்கள் ஏழை மக்கள், சர்க்கரை கார்டு வச்சிருக்கிறவங்க வசதியானவங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுல சர்க்கரை கார்டுகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிச்சு நீதிமன்றம். உடனே முதலமைச்சர் பார்த்தார். யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாம் கார்டு மாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். யாரெல்லாம் மாத்திக்கலாமா ஏன்னு சொன்னா, கீழ் மட்டத்திலே இருந்து வந்தவர், கீழ் மட்டத்திலே ஏழை எளிய மக்களுடைய சிரமம் என்பதை அறிந்த முதலமைச்சர். நாங்கெல்லாம் போய் சொன்னோம், கிராமத்துல ஏழை எளிய மக்கள் தெரியாம சக்கரை கார்டு வாங்கிட்டாங்க, மாத்த முடியாம இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு உத்தரவு. 3 முறை அதை நீட்டிப்பு செய்து மாத்தினதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்துட்டார். இந்த தடவை யாரும் எதிர்பார்க்கவில்லை. தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழக மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் 2500 கோடி ரூபாயை குடும்ப அட்டைகளுக்கு வாரி வழங்கிய முதலமைச்சர் எடப்பாடியார் அதுக்கு குறை சொன்னார். நான் 5000 கொடுக்க சொன்னேன், 2500 கொடுத்துட்டாங்க, இன்னும் 1500 எப்ப கொடுக்க போறார்? 5000த்துல 2500 போயிடுச்சு. மிச்சம் எவ்வளவு? திமுக காரனுக்கு 1500, நமக்கு 2500. இத திமுக பள்ளிக்கூடத்துக்கு போனா நம்ம படிக்கிறோம், இவங்க எல்லாம் டீச்சரை கணக்கு போன்ற வழியில இருந்தா அப்புறம் எங்க போய் படிக்கிறோம்? இதுதான் வேலையா அவங்களுக்கு. கணக்குல புலியுரு. இவரு நாட்டு ஆண்டார்னா 2 லட்சம் கோடி பட்ஜெட். எப்படி பட்ஜெட் போடுவாருன்னு பாத்துக்குங்க. விளங்குற மாதிரிதான் நாடு. ஆளாளுக்கு ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இன்னொரு தம்பி கோயம்புத்தூர் அவர் ஒரு பக்கம், தங்கச்சி இருக்கிறாங்க டெல்லியில, டெல்லி ஆள்றதுக்கு அவங்க ஒரு பக்கம். பங்கு ஓடுற சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை பிரித்து ஆண்டார்களே, அதுதான் தமிழகத்தில் நடைபெறும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தீய சக்தி கருணாநிதியை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்று முழங்கிய முதலமைச்சர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி கருணாநிதியை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொன்னார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுதான் அதை நம்ம செஞ்சே ஆகணும். கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து இல்லாத ஒரு அரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியாகத்தான் இருக்கும். நீங்க ஊழலை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்க பார்த்தாலும் ஊழலுக்காக இந்தியாவில் ஒரு அரசு கலைக்கப்பட்ட வரலாறு என்று சொன்னால் அது திமுக தான். அதை மறந்துட்டு பேசுறார். அது மட்டுமல்ல, ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,78,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்து இன்றும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழியும், கனிமொழியின் மனம் கவர்ந்த ராசாவும் திகார் ஜெயிலில் இருந்தாங்க. என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு போயிருந்தாங்களா? அதுக்கு விளக்க சொல்லுவாரா ஸ்டாலின்? அதுக்கு விளக்க சொல்ல முடியுமா? ஊழலை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இங்கே பேசிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் சொன்னது போல, பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு வடநாட்டு ஏஜ் கம்பெனியை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்வார். அவர் ஷூ போட்டுக்க சொன்னா போட்டுக்குவார். அவர் சொல்லிதான் மசூர் இருக்கார். முன்னாடி அவர் சொல்லிதான் எல்லா வேலையும் நடக்குது. பேண்ட் போட்டுக்குவார், கலர் கலரா சட்டை போட்டுக்குவார். யாருன்னா சொன்னா பிரசாந்த் கிஷோர் சொன்னார். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்றதா திமுகவில் நடந்துகிட்டு இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் குமரி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு இந்த இயக்கம், திராவிட பாரம்பரியம் என்பது பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். சுயமரியாதை என்பதெல்லாம் நீங்க வாய்களையே பேசிக்கிட்டு இருந்தீங்க. கருணாநிதி இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு இருந்தது. இன்னைக்கு எல்லாம் காத்துல பறந்துருச்சு. என்ன சொல்றாங்கன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனாலதான் சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு மீண்டும் குட்டிச்சவராய். திமுக ஆட்சியில் இருந்த 5 ஆண்டு காலம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. தாய் குளங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய சிரமம் என்னவென்று. 18 மணி நேரம் மின்வெட்டு அமல்ல இருந்தது. 12 மணி நேரம் மின்வெட்டு அமல்ல இருந்தது. கரண்ட் கொடுக்க முடியல. எதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க. திமுக அப்ப மந்திரியா இருந்தவங்க சொன்னாங்க,
இந்த ஆட்சி போகணும்னா கரண்டால தான் போகும்னாங்க. அதே மாதிரி போயிருச்சு. அம்மா அவர்கள் தேர்தல் காலத்திலே சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாநிலத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்குவேன் என்று சொன்ன தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு மின்மிகை மாநிலமாக இருக்கிறதா இல்லையா? சும்மா கேள்வி கேட்கிறேன், எத்தனை யூனிட் நீங்க உற்பத்தி? தமிழகத்தினுடைய மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் தங்கமணி அவர்கள் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு மின் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு திட்டம் வந்தா உடனே வந்துறார், அதுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஆனா அதெல்லாம் தெரியறதில்லை இவங்களுக்கு. இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் மின்சார பிரச்சனையை, மின்வெட்டே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அம்மாவுடைய அரசு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். தடையில்லா மின்சாரம் மட்டுமல்ல, இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில அத்தனை குடும்பங்களுக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை கொடுத்த தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை வாய்க்குளங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏழை எளிய குடும்பங்களாக இருந்தால் மின்சாரத்திற்கு பணமே கிடையாது. 100 யூனிட் மின்சாரம் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய குடும்பமாக இருந்தால் மின்சாரத்திற்கு கட்டணம் கிடையாது. திமுக ஆட்சியில கரண்டே இருக்காது. அம்மாவுடைய ஆட்சியில கரண்டுக்கு பணமே இல்லை என்ற நிலையை உருவாக்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசுறாங்க. ஏதோ வாய்களிய நீங்க நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். காங்கிரஸில் 10 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தார்கள் திமுகவினர். 7 மத்திய அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள். 7 அமைச்சர்கள். கருணாநிதி டெல்லிக்கு போறாருன்னா பதவி வாங்குறதுக்கு மட்டும்தான் டெல்லிக்கு போவார். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டெல்லிக்கு சென்றால் டெல்லியை திரும்பி பார்க்கின்ற வகையில் தமிழகத்தினுடைய உரிமைக்காக டெல்லி சென்று வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி உரிமையை மீட்டுக் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 7 அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள். என்ன கொண்டாங்க? என்ன திட்டம் கொண்டாங்க? நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தை ஆட்சியில் இருந்தார் முதலமைச்சராக. அவருக்கு வாரிசுகள் கிடையாது. அண்ணாவிற்கு பிறகு கருணாநிதி இருந்தார். கருணாநிதிக்கு ஊரம் பிள்ளைகளா இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். வாரிசுகள் தமிழக மக்கள் தான். தலைவருக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். இன்று அம்மாவுடைய பிள்ளைகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் சேர்ந்து இவர் வச்சிருக்கார். மனைவிம்பார், துணைவிம்பார். கனிமொழி யாருன்னா கனிமொழி என் மகள். ராஜாத்தி யாருன்னா கனிமொழியின் தாயார் என்பார். அவ்வளவு நாசிக்க பதில் சொல்லக்கூடியவர் தான் கருணாநிதி. எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் 7 மத்திய அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள். அப்ப நீ நல்லா நினைச்சு பார்க்கணும். எந்த நாட்டிலும் கிடையாது. குடும்ப ஆட்சிக்கு ஒரு அடையாளமாக தமிழகத்திலே அப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மகன் இன்னொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் கனிமொழி மேல் சபை உறுப்பினர் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். குடும்பத்தினுடைய ஆட்சியை தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் ஒரே வழி. தேர்தல் நெருங்கி விட்டது. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆசை வந்துருது. யாரை பார்த்தாலும் சரி, எவனை பார்த்தாலும் புரட்சி தலைவருடைய ஆட்சிங்கிறான். இப்போ ஒருத்தர் நடிகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்க மடியில தவழ்ந்தோம், மடியில வளர்ந்தோம்னு. கமல் நம்மள எங்க இருந்தோம் சொல்லிட்டு அதிமுக இருக்கிறவங்க எம்ஜிஆர் பார்த்தது இல்லையா? இவர் தான் கூடவே இருந்தார். மற்றவங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் பத்தி தெரியாது. யாரை பார்த்தாலும் சரி, ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர், ஒருத்தர் அவருக்கு கூட்டணியில் இருக்கார், இவர் எம்ஜிஆர். இன்னொருத்தர் இப்படினார், அவர் வருவார், நாங்க அவரை காணோம், அவரையும் காணப்பார். அரசியல் என்று சொன்னால் சினிமா துறையில் இருந்து சாதித்து காட்டிய இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எல்லாரும் புரட்சி தலைவர் ஆக முடியுமா? எல்லாரும் முதலமைச்சராக முடியுமா? அதற்கெல்லாம் ஒரு ராசி வேணும், ஒரு யோகம் வேணும். அதனாலதான் சொல்றேன், ஸ்டாலின் இன்னும் எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் சரி, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கு ராசியே இல்லையா? இது யாரு சொல்ற? திமுக சொல்றேன். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் தான் சொல்லுகிறேன், ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி செய்துவிட்டு ஊழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். கிருஷ்ணன் கொலை வழக்கு A1 யாரு? என்னாச்சு அந்த கேஸ்? தினகரன் பத்திரிகை எரிப்பு என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய பிரச்சனை நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. சட்டம் ஒழுங்கை பற்றி இவங்க பேசுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள்ளே போலீஸ் சென்று நீதியரசருடைய மண்டை உடைக்கப்பட்ட வரலாறு திமுக ஆட்சி காலத்துல தான் நடந்தது. நம்ம ஆட்சி காலத்துல இல்ல.
ஏன்னா சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. எதை வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு 10 ஆண்டுகள் ஆட்சியில இல்லை, எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் என்று மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனக்கணக்கு மக்களிடத்தில் ஈடுபடாது. அவங்களுக்கு ஒரே ஒரு நப்பாசை, பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திலும் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஒரு மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் மக்களை ஏமாற்றினீர்கள். விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, 5 பவுன் நகை அடமானம் வைத்திருந்தால் திருப்பி கொடுக்கப்படும். விவசாயிகளுக்கு வருடம் 72,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். நிறைவேற்ற முடியாத திட்டங்களை சொன்னீங்க, வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், மக்கள் ஏமாந்தார்கள். அதனால்தான் ஒசூர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். இது இந்த முறை நடக்காது. தமிழக மக்கள் நன்கு அறிந்தவர்கள், நன்கு படித்தவர்கள். பாராளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் அதற்கு ஒரு முடிவு இருக்கும், சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னால் அதற்கு ஒரு முடிவு இருக்கும், உள்ளாட்சி என்று சொன்னால் அதற்கு ஒரு முடிவு இருக்கும். அதனால் தான் தமிழகத்திலே உள்ளாட்சியிலே 100% வெற்றியை பெற்ற மாவட்டம் கரூர் மாவட்டம். 100% வெற்றியை பெற்றிருக்கிறோம். இதே நிலைதான் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தோல்வி என்று சொன்னால் அதன் பிறகு மிகப்பெரிய வெற்றியை காத்திருக்கிறது. அது 2021 சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பொய்ய சொல்லிக்கிட்டே ஓட்டு கேட்டு போன நடக்காது, அது எடுபடாது மக்களிடத்தில். அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கிராம சபை கூட்டம்னா சொன்ன கிராம சபை கூட்டுவதற்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் என்று சொன்ன உடனேயே மக்கள் கிராம சபை கூட்டமா? அது மட்டுமல்ல, தேசிய தலைவர் ராகுல் காந்தியை கூட்டி வந்து வண்டி மாடலாம் ஓட்டி பாக்குறீங்க. நீங்க வண்டி ஓட்டினாலும் சரி, ஏர் ஓட்டினாலும் சரி, ஒண்ணு எடுபடாதுங்க. எல்லாம் விவசாயி முதலமைச்சராக இருக்கிறார், விவசாயத்தை பற்றி அறிந்த முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் திட்டங்கள் இருக்கின்றன, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்ற இடத்துல மக்களுக்கு இன்னும் எத்தனையோ திட்டங்களை செய்ய இருக்கிறோம். நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும். நாங்க போன தடவை மனு வாங்கணும், போன வாரம். அந்த மனுக்கு மீது நடவடிக்கை எடுத்து நாளைக்கு சுமார் 500 பேருக்கு முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை கொடுக்கிறோம். நாளை காலையில் திமுக மனு வாங்கி உதவித்தொகை கொடுக்க முடியுமா? நீங்க மனு வாங்கி என்ன நீங்க பேப்பர் கடைக்கு இடைக்கு போடுவீங்க, அதுதான் முடியும் உங்களால. ஏனென்று சொன்னால் தலைவர் அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை வலுவோடும் பொலிவோடும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இந்த ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் சென்ற ஆண்டுக்கு முன்னர் சொன்னார், இன்னும் தமிழகத்தில் 5 லட்சம் பேருக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார். அதில் 15,000 பேருக்கு நம்முடைய மாவட்டத்தில் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். நான் 2014 பொறுப்புக்கு வரும்பொழுது 22,000 பேர் இந்த மாவட்டத்திலே முதியோர் உதவித்தொகை, உதவிகள் உதவித்தொகை பெற்று வந்தார்கள். இன்று நம்முடைய மாவட்டத்தில் மாதந்தோறும் 43,000 பேர் இந்த உதவித்தொகை பெறுகிறார் என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறோம், மக்களிடத்தில் சென்றிருக்கிறோம், மக்களிடத்தில் குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்து கொடுத்திருக்கிறோம். இன்னும் மாண்பு முதலமைச்சரிடத்தில் சென்று கோரிக்கை வைத்தேன், இன்னும் 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே அதையும் வழங்குவதாக சொல்லி இப்பொழுது 2,500 பேருக்கு முதல் கட்டமாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அம்மாவுடைய அரசு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் போது மக்களை கண்ணு தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு பல கட்சிக்கு போயிட்டு அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுபடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்து வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல், இந்த பொது தேர்தலில் நாம் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி மாணவர் படை மிகவும் எழுச்சியோடு இருக்கிறோம். தினந்தோறும் கட்சியில சேர்க்கிறதா எங்களுக்கு வேலையாக இருக்குது. அத்தனை இளைஞர்கள் கட்சியில வந்து சேர்கிறார்கள். திமுக மட்டுமல்ல, காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இப்பொழுது இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். அது பொறுக்காம தான் சகோதரி பாராளுமன்ற உறுப்பினர் நான் ஏதோ காசு கொடுத்து சேர்ப்பதாக சொல்லுகிறார். அப்படி அல்ல, எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இந்த இயக்கத்திலே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம யாரையும் போய் வற்புறுத்தி சொல்லவல்ல, யாரையும் போய் அவங்க வாங்கன்னு கூப்பிடல, வர்றாங்க தனியா. இப்ப கூட போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் 40 பேர் கட்சியில சேர்த்த போறோம். எதற்காக சொல்லுறேன் என்று சொன்னால், இளைஞர்களை அதிகமாக இருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த பொழுது இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை அமைத்தார். இந்த இயக்கத்திற்கு புது ரச்சம் பாய்த்தப்பட்டது. அதனால் தான் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்தது. இப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இளைஞர்களை இந்த இயக்கத்திற்கு கொண்டு வந்து இந்த இயக்கம் மாபெரும் இயக்கமாக வளர்த்திய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள்
அதனால் தேர்தலை சந்தித்து இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று அம்மாவுடைய வாக்குப்படி மூன்றாவது முறையாக ஆட்சிக் சாதனையாக தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என்பதை நேரத்தில் சொல்லி இந்த வீர வழக்கு நாள் பொதுக்கூட்டத்தில் மாணவர்களின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் வீர சபதம் ஏற்று தேர்தல் பணிகளை சிறப்பாக பணியாற்றி இந்த இயக்கம் அம்மாவுடைய இயக்கம் மக்களுடைய இயக்கம் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று